ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கடையில் விற்கிற பேக்கெட் மாவு வச்சு எப்படி சாஃப்டான இடியாப்பம் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் நாகா இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இடியாப்ப கொழுக்கட்டை மாவு நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் தான் நான் 1 கப் மாவு எடுக்கிறேன். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் எடுத்தேன் இல்லையா, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆனாலே போதும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் விட்டு கிளறி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை இந்த மாதிரி கரண்டியால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. அந்த மாவில் வந்து எல்லா இடமும் ஈரப்பதமாக ஆனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் தெரியும். தேவைன்னா தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கப்பில் 1 கப் வச்சோன்னா அதில் வந்து நம்மளுக்கு பாதி தான் வந்து தேவைப்படும். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். அவ்வளோதான், மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இல்லைன்னா மாவு வந்து காஞ்சிரும். இப்போ இடியாப்பத்தட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி ஆயில் வந்து தடவிக்கோங்க. என்கிட்ட வந்து 3 தட்டு தான் இருக்குது இடியாப்பத்துக்கு. அதனால் நான் ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்க நார்மல் பிளேட்லேயும் செஞ்சுக்கிறேன். இது மாதிரி தான் ஹோல்ஸ் இருக்கும் இடியாப்பத்துக்கு பாருங்கள். நம்ம முறுக்கெல்லாம் பிழிவோம் இல்லையா, அந்த முறுக்கு குழாய் வச்சுருந்திங்கன்னா அது கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து திக்காக இருக்கும். ப்ரெஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இடியாப்ப லேயர் வந்து ரொம்ப மெலிசாக வராது. ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இடியாப்பச்சி போட்டாச்சு. மாவு வந்து அதில் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கலாம் மாவு. இப்போ நம்ம மாவு உள்ளே போட்டு மேலே வந்து இதை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணணும். இந்த மாதிரி சுற்றிட்டே வந்தோன்னா இது வந்து லாக் ஆகிடும். ஃபுல்லாக டைட்டாக மூடிட்டு நம்ம மேலே இருக்குல்ல அதை வந்து சுற்றிக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு சூப்பரான இப்போ இடியாப்பம் ரெடியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் மேலேருந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அதை சுற்றி வர்றதும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் புளியும் போது மேலே மேலே கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் வந்து நீங்கள் தடிமனாக புளியலாம். இல்லை கொஞ்சம் எனக்கு மெலிசாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி திக்காக தான் பிழிஞ்சு எடுக்கிறேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் க்ளோஸ்அப்பில். நம்ம வந்து கொஞ்சம் திக்காக பிழியும் போது இடியாப்பம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா மெலிசாக இருக்கனால. அதனால் மேலே மேலே கொஞ்சம் பிழிஞ்சு விடுறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம எல்லா தட்டும் பிழிஞ்சாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடியாப்பம் பிழியும் போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த தட்டு வந்து நம்ம இடியாப்ப தட்டு இல்லை, அதனால் மேலே தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை உள்ளே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நான் ஒரு தட்டு பிளேட் பண்ணல, அதை வந்து இது மேலே இந்த மாதிரி வச்சிடுறேன். 4 இடியாப்பம் இப்போ நான் வச்சுருக்கேன். திரும்ப இதை எடுத்துகிட்டு நான் வைப்பேன். இட்லியோட தட்லேயும் நான் ஒரு இடியாப்பம் பாருங்கள் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், டக்குன்னு வெந்துடும் இடியாப்பம். நம்ம எண்ணெய் தடவிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் சூடாகணுன்னா நம்ம வந்து ஈஸியாக எடுக்க வரும். பார்த்திங்களா, நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது வந்து தேங்காய் பால் இல்லை நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஒரு இடியாப்பத்தை நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தொடும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.